ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக வேஸ்ட் கார்ட்போர்ட் வச்சு தான் ஒரு கேம் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் சைஸ் ஒரு கார்ட்போர்டு எடுத்துருக்கலாம். இது வந்து 21x21 சென்டிமீட்டர், ஓகேவா? இப்போ இதே சைஸில் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த கார்ட்போர்ட் மேலே க்ளூ அப்ளை பண்ணி இந்த பேப்பரை நம்ம ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இப்போது இதில் வந்து அவுட்லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு 0.5 சென்டிமீட்டர் கேப் 4 சைஸும் விட்டுட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போது இதில் 5 சென்டிமீட்டராக மார்க் பண்ண போகிறோம். ஸோ 5, 10, 15 அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைடில் 5 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு லைன் போட்டுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த சைடில் 5 சென்டிமீட்டர்லேயும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது இந்த லைனுக்கு மேலே திரும்ப 5, 10, 15 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் பாக்ஸில் வேணால் மீதி இருக்க அந்த 2 பாக்ஸஸ்லேயும் லைன் போட்டுக்க போகிறோம். ஸோ அந்த பக்கமும் இந்த பக்கமும் மட்டும். இப்போ நடுவில் வந்து சென்டரில் இருக்குல்ல அந்த லைனை விட்டுட்டு இங்கே மட்டும் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு லைன், அதுக்கப்புறமா இங்கே ஒரு லைன். இப்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே இருக்க பாக்ஸில் 2.5, 2.5க்கு மார்க் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பாக்ஸ்லேயும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இந்த மாதிரி தான் இப்போ வந்து இந்த பாக்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது இதில் இங்கே ஸ்டார்ட் போட்டுக்கலாம். அப்புறம் ரேண்டமாக அங்கங்கே சில பாக்ஸஸில் பாயிண்ட்ஸ் போட்டுக்க போகிறோம். 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா பாயிண்ட்ஸே இல்லாத இடத்துல வந்து சும்மா இப்படி லைன்ஸ் மாதிரி க்ராஸ் லைன்ஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பாக்ஸ்லேயும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த கேம் போர்டு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு வந்து காயின்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கும் ஒரு வேஸ்ட் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அதில் ரவுண்ட் இந்த மாதிரி ட்ரா பண்ணி அந்த ரவுண்டுக்குள்ளே ஷேட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 10 ரவுண்ட்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் அந்த கலரில் ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் சைஸில் 2 குட்டி கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இதில் ஒரு கார்ட்போர்டில் க்ரீன் கலர் ஹாட்டும், இன்னொன்றில் பிங்க் கலர் ஹாட்டும். ஸோ 2 பிளேயர், ஒரு பிளேயருக்கு ஒரு காயின், ஓகேவா? இப்போ இதை வந்து ஸ்டார்ட்டில் வச்சிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் பண்ணோம்லையே, அது இல்லாமல் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்க போகிறோம். இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைஸ் வேணும். உங்கள்கிட்ட டைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எப்படி பேப்பர்லேயே டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சைடில் வந்து 9 சென்டிமீட்டர், இந்த சைடில் 13 சென்டிமீட்டர். இதில் 3, 6, 9, 12 மார்க் பண்ணி லைன் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த பக்கம் 3ல் ஒரு மார்க்கிங், 6ல் ஒரு மார்க்கிங், அதையும் லைன் போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி நான் டிக் பண்ணுறதில்ல அந்த 3 பாக்ஸஸோடைய 2 சைட்லேயும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸில் அதே மாதிரி இந்த பாக்ஸோடைய 2 பக்கமும், அதுக்கப்புறம் இந்த பாக்ஸோடைய 2 பக்கமும். இப்போ நம்ம டிக் பண்ண பாக்ஸஸ் அப்புறம் நடுவில் இருக்க பாக்ஸை தவிர மற்ற எந்த பாக்ஸும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நான் க்ராஸ் போடுறேன் இல்லையா, அது எதுவுமே நம்மளுக்கு வேணாம். அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த 2 பாக்ஸுமே நம்மளுக்கு தேவையில்லை, நான் க்ராஸ் போடாமல் விட்டேன். இப்போ போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த 2 பாக்ஸ் இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ டைஸ் வந்து நீங்கள்
திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் சார்ட் பேப்பரில் பண்ணலாம், இல்லை 2 பேப்பரை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு பேப்பர் அப்போ கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பேப்பர்லேயும் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு மீதி வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது இதில் இந்த குட்டி குட்டி லைன் இருக்குல்ல, அதை மட்டும் கட் பண்ணலாம். இப்போது அந்த பென்சில் இருக்க எல்லா லைன்ஸுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இதை இப்போ அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இப்போ இந்த டைஸோடைய நம்பரிங் வந்து இப்போ இதை திருப்பி வச்சுக்கலாம். இப்போ இதை டைஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இந்த 2 சைடும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த சைடில் இருக்கிற பேப்பரில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்படியே இப்படி ஜாயின் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ மேலே இருக்கு இல்லையா, அதோடைய சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு பாக்ஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இப்படி உள் பக்கமாக வச்சு ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், டைஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 பிளேயர் 3 பிளேயர் 4 பிளேயர் கூட விளையாடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் 1 வந்து டைஸ் ரோல் பண்ணும்போது இப்போ 5 இருக்குன்னா நம்ம 5 பிளேசஸ் மூவ் பண்ணோம். இப்போ 3 பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா அங்கே, ஸோ நம்ம நடுவில் வந்து ஒரு 3 டோக்கன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சைடில் ப்ளே 2 ப்ளே பண்ணும்போது 1 தான், ஸோ பாயிண்ட் எதுவுமே கிடையாது. அப்புறம் திரும்ப பிளேயர் 1, ஸோ 6னால் அங்கே என்ன பாயிண்ட் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதே மாதிரி மாற்றி மாற்றி பண்ணி லாஸ்ட்டில் யார்கிட்ட நிறைய அந்த பாயிண்ட்ஸ் இருக்கோ ஸோ அவங்க தான் வின். இந்த கேமை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாம். ஸோ யார்கிட்ட இப்போ கம்மியான காயின்ஸ் இருக்குது, பிளேயர் 1 கிட்ட 4 தான் இருக்குது, ஸோ அவங்க வந்து 4 காயின்ஸ் வச்சுடுவாங்க. இப்போ பிளேயர் 2வும் 4 காயின்ஸ் வைக்கணும். திரும்ப ஸ்டார்ட்லேருந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதே மாதிரியே வந்து காயின்ஸை எடுத்து பெட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம விளையாடலாம். ஸோ லாஸ்ட்டில் யார்கிட்ட காயின்ஸே இல்லையோ அவங்க தான் அவுட்டு. ஸோ இந்த கேம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஃபன்னாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டி பிளேயர்ஸ் விளையாடலாம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.